இங்க மீனா ஒரு பக்கம் பாட்டி பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தை கவனிக்க நாம இந்த மாதிரி குடும்பத்துக்கிட்ட இருந்து ரோகிணி பத்தியான உண்மைகளை மறைக்கிறது கண்டிப்பா நாம குடும்பத்துக்கு பண்ற துரோகம் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இங்க கரெக்டா தோண ஆரம்பிக்குது. அந்த விஷயத்துக்காகவே பாட்டி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் ரோகிணியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரோகிணிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது நம்ம மீனாவை முதல்ல அமைதிப்படுத்தணும். அவன் மட்டும் இந்த உண்மையை வெளியில கொண்டு வந்துட்டானா பிரச்சனை தலைக்கு மேல போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல கிருஷியும் நம்ம அம்மாவையும் இங்கிருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஈஸ்வரியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி, நீங்க ஊருக்கு கிளம்புங்க, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரமா கிருஷ கூட்டிட்டு கிளம்ப சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த இங்க ஈஸ்வரி கிட்ட அவங்களும் சொல்றாங்க. அதை கிட்ட ஈஸ்வரியும் இங்க பேசிக்கிட்டு இருக்க கிருஷோட பாட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்பவே ரோகிணி உங்களை இங்கிருந்து கிளம்ப சொன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க, அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லி அங்கிருந்து வேகமா கிளம்ப சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க இப்படி இவங்க எல்லாரும் கிளம்புற டைம்ல கரெக்டா கிருஷ் மட்டும் வேகமா ஓடி வந்து இங்க மீனாவோட கையை பிடிச்சி, மீனா ஆண்டி தயவு செஞ்சு அம்மாவை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அம்மாவுக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடும், மற்ற எல்லாரும் அம்மாவை ஒதுக்கிடுவாங்க, இப்போ நான் தனியாக இருக்கிற மாதிரி மறுபடியும் அம்மாவும் தனியாகிடுவாங்க அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட போயிட்டு இங்கே கிருஷி பேசிட்டு இருக்காங்க. அப்படி மீனா கிட்ட கிருஷி பேசுகிற விஷயத்த இங்கே முத்துவும் கவனிக்கிறாரு. பட் ஆனால் அவர் இங்கே பாட்டி இருக்கிறதுனால அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதே நேரத்தில் ரோகிணி பக்கத்தில் நின்று மீனாவை அப்படியே வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் ரோகிணியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்டே ஒரு பாய் சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாங்க. அவங்க இங்கிறது கிளம்புன அடுத்த செகண்ட் ரோகிணிக்கு பயம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மீனாவும் ரோகிணியை தனியாக இந்த பக்கம் கொல்லப்புறமாக கூப்பிடுறாங்க. அதை கேட்டுட்டு ரோகிணியும் ஐயோ இப்போ இவ என்ன சொல்ல போகிற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயத்தோட பின்னாடி வராங்க. பின்னாடி வந்த அடுத்த செகண்ட் இங்கே மறுபடியும் மீனா ரோகிணியோட கணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, நீ இது வரைக்கும் பண்ண ஃபோர்ஜரி எல்லாத்தையும் நீயாவே உன் வாயால் அத்தைக்கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது நான் உனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தரேன், அந்த டைமுக்குள்ளே நீ சொல்லி முடிக்கிற, அப்படி நீ சொல்லலை அப்படின்னா நான் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணியும் மீனா தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க மீனா, என்னோட சூழ்நிலையில் எல்லா உண்மைகளையும் என்னால் எப்படி ஒரே டைமில் வெளியில் கொண்டு வர முடியும், அப்படி நான் கொண்டு வந்தேன்னா அத்தையும் சரி மனோஜும் சரி என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, என் லைஃபே என்னை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட மீனாவும் இல்லை ரோகிணி, இந்த விஷயத்தில் நான் உன்னை மன்னிக்கிற மாதிரியே கிடையாது, நீ பண்ணது ரொம்ப பெரிய துரோகம், அதுவும் என் குடும்பத்துக்காக நீ பண்ணலை, சொல்லப்போனால் நீ உன் அத்தைக்கு பண்ணியிருக்க, இது முக்கியமாக மனோஜுக்கு பண்ணியிருக்க, மனோஜ் உன்னே நம்பி உன் பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே மீனாவும் அந்த விஷயத்தை பற்றி ரொம்பவுமே கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணியும் சரி அப்போ நீங்கள் எனக்காக எவ்வளோ நாள் டைம் தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட மீனாவும் உங்களுக்கு 5 நாள் தான் டைம், சொல்லப்போனால் இன்னும் நம்ம ஒரு நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவோம், ஊருக்கு போய் ஒரு 4 நாள் டைம், அதுக்குள்ளே நீங்களே இந்த உண்மையை உங்கள் வாயால் சொல்கிறீங்க, அதுவும் கிருஷையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சு தான் இந்த விஷயங்களை நீ சொல்லணும், அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதே நான் மறந்துடுறேன், அதே மாதிரி நீ அப்படி சொல்லாமல் விட்ட அப்படின்னா அடுத்து கிருஷையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க எல்லாரும் இதே இடத்துல நிற்க வச்சு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு பக்கம் ரோகிணியை போட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்ட ரோகிணியும் சரின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரோகிணியோட மனசில் வேறு விதமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. மீனாவோட வாய் அடைக்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மாட்டணும், அந்த விஷயத்தை பண்ணி நம்ம தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு அவங்க மைண்டில் இந்த பக்கம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த ஓப்பன் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டே கிடையாது, பொய்யா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மீனா என்னை பற்றி மட்டும் இல்லாமல் என் வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி யோசிப்பா, அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உண்மைகளை அவள் சொல்கிறதுக்கு தயங்குவா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி ரோகிணி யோசிக்கிறாங்க. அதனால அவங்க எப்பவும் போல இந்த விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி வாமிட் வரதுக்காகவே போய் மெடிக்கல் போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வராங்க. அந்த டேப்லெட்டையும் போடுறாங்க. போட்டுட்டு இங்கே எல்லாரும் பார்க்குற நேரத்தில் கரெக்டாக ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்களும் ரொம்ப கேஷுவலாக நடந்து வராங்க சாப்பிட்டுட்டு. அப்போது கரெக்டாக வாமிட் வர்ற மாதிரி சென்சேஷன் வருது. அவங்களும் வாமிட் எடுக்கிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி இங்கே ரோகிணி வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு விஜயாக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ரோகிணி எடுக்கிற வாந்தி பிள்ளை வாந்தி தான், என்னோட மூத்த மருமக எனக்கு
எனக்கான வாரிசை பெற்று தர போறா அப்படின்ற மாதிரி விஜய் இங்க கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு பாட்டி மற்ற எல்லாரும் சேர்ந்து பரவாயில்லப்பா, நீங்க ஊருக்கு வந்ததுல ஒரு நல்ல விஷயம் தான் போ, இந்த மாதிரி ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ரோகிணி மாசமா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி இங்க பாட்டியும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இங்க டைரக்டா உடனே ரோகிணியோட கையை பிடிக்கிறாங்க. ஆனா கையை பிடிச்ச பாட்டிக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது பிள்ளை மாதிரி தெரியலையே, சொல்லப்போனா இந்த மாதிரி பிள்ளை வாந்தியா இருந்தா ரெட்டை நாடி துடிப்பு இருக்கணுமே, இவ கையில ஒரு நாடி தான் துடிக்குது, அப்பனா இது பிள்ளை வாந்தியா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ரோகிணியும் ஐயோ இந்த கிளவி வேற எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்லை நான் ஏற்கனவே இந்த ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தேன், அதில் செக்கப்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லப்போனால் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லை, அதனால தான் லைட்டாக தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் இங்கே பொய்யா ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு பாட்டியும் ஒரு வேளை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், சொல்லப்போனால் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி அந்த விஷயத்தை உண்மை நம்பிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே ரோகிணி அவங்க பிளான் பண்ண மாதிரி மீனாவோட மனசையும் கலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லப்போனால் மீனாக்கு இப்போ இன்னுமே வருத்தம் அதிகமாகுது. ஏன்னா இப்போ நான் இந்த உண்மைகளை வெளியில் சொல்லனா ரோகிணியோடு சேர்ந்து ரோகிணி வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தையும் பாதிக்கப்படுமே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கே ஏற்கனவே ரோகிணியோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி இப்போ மறுபடியும் இங்கே நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யோசனையோடய அவங்க ஊருக்கும் போகிறாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் இங்கே ரோகிணியை பார்த்து மறுபடியுமே மீனா, ரோகிணி சீக்கிரம் சொல்லுங்க ரோகிணி, உங்களை பற்றி உண்மைகளை தயவு செஞ்சு இங்கே அத்தை கிட்ட சொல்லுங்க, இப்போ நீங்கள் ஜென்யூனாக பேசினீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க, அதுவும் உங்கள் வயிற்றுல இப்போ ஒரு வாரிசு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா அவங்களுக்கு சாதகமாக தான் எடுத்து பேசி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட ரோகிணிக்கு செம்ம காண்டாகுது. இவளை எப்படி தான் வாய் அடைக்கிறதுன்னு தெரியலையே, இந்த விஷயத்தை இவளை மறைக்க வைக்கிறதுக்கு என்ன தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே இவளை தான் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கடுப்பாய் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்படி அவங்க சத்தம் போடும் போது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் மைண்டில் படுது. ஆமாம்ல, இந்த உண்மை தெரிஞ்சது மீனா மட்டும் தானே, அப்போ மீனாவால் இந்த உண்மையை பேச முடியாமல் போச்சுன்னா எல்லாமே சரியாக போய்டும்ல அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க. அவங்களோட இப்படி கேவலமான யோசனைக்காகவே அடுத்த நிமிஷமே எதை பற்றி யோசிக்காமல் டைரக்டாக சிட்டியை பார்க்கறதுக்கு சிட்டியோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் சிட்டியும் ரோகிணியை பார்த்துட்டு செம்ம காண்டில் இருக்காரு. அவரும் என்ன ரோகிணி மேடம், என்னை ஜெயிலில் மாட்டி விட்டுட்டு ரொம்பவே கேஷுவலாக நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன மறுபடியும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலாக இந்த பக்கம் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்போ ரோகிணி எதை பற்றியும் பேசாமல், இங்கே பறிச்சிட்டி, உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கும் நீ ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டதுக்கும் நான் நஷ்டம் எடுத்து தரேன், அதை மட்டும் தயவு செஞ்சு நீ ஏற்றுக்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபாய் எடுத்து சிட்டிக்கிட்ட நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் சிட்டிக்கு செம்ம ஷாக்கு. என்ன ரோகிணி மேடம், திடீர்னு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறீங்க, நாங்களே பணம் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன பணத்தை கொண்டு தரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இங்கே பறிச்சிட்டி, எனக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்று தான், அந்த மீனா இனிமேல் வாயை திறந்து பேசக்கூடாது, அவள் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவளை பேச விடாமல் பண்ணு, அப்படி நீ பண்ணிட்டனா இன்னும் உனக்கு 5 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி டீல் பேசுகிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இந்த பக்கம் சிட்டிக்கு செம்ம ஷாக்கு. என்ன மேடம் இது, மீனாவை போட்டு தள்ளுற லெவலுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ரோகிணியும், ஆமாம் என் உண்மைகள் அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால இதுக்கு மேலே அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், அவள் உயிரோடு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ அவளை மட்டும் இந்த உண்மையை சொல்ல விடாமல் நீ தடுத்துட்டாலே போதும், உனக்கு 5 லட்ச ரூபாய் இன்னொன்று எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட சிட்டியும், பரவாயில்ல மேடம், நான் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, வட்டி கொடுற வேலையும் குறைஞ்சி போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், பரவாயில்ல நீங்கள் மறுபடியும் என்னோட கட்ட பஞ்சாயத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அடிதடி வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க, இதுக்கு மேலே கவலைப்படாமல் நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க, அந்த மீனாவை என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சிட்டி ஒரு பக்கம் ரோகிணி கிட்ட அந்த 3 லட்ச ரூபா அட்வான்ஸையும் வாங்கிக்கிட்டு அடுத்தபடியாக மீனாவை இந்த மாதிரி போட்டு தள்ளுறதுக்கான வேலையிலையும் இறங்குறாரு. சொல்லப்போனால் இப்போ மீனாவோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்தை ரோகிணியை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. ஆனால் இது எதுவும் தெரியாத மீனா இன்னுமே ரோகிணிக்காக பரிதாபப்பட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பரிதாபப்படுறதுனால தான் ரோகிணி இப்படிப்பட்ட மோசமான வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் ரோகிணிக்கு மீனா கரெக்டான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்குதா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.